கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள் வாசிக்கும் போது சில நமக்குள்ளே ஒரு கேள்வி, இதுக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதே பைபிளில் தாங்க இருக்குது. நம்ம அதுக்கு என்ன சொல்கிறது, கேள்வி அதிலே இருக்கும், பதிலே அதிலே இருக்கும். அதாவது பூட்டு சாவி, சாவியை நம்ம அதிலே தேடணும். இப்போ வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொன்னதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொன்னதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம அது நடக்கிறத, நம்ம இயேசு கிறிஸ்து பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அதிலே இருக்கும், பதிலும் அதிலே இருக்குங்க. கேள்வி பதில் எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எத்தனை தடவை வாசித்தாலும் சலிக்காத இது பைபிள் தான். நீங்கள் புதுசாக இருக்கும். இப்போ அனுதினமும் நம்ம வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பிறந்ததுலேருந்து நம்ம யாரும் அவ்வளோ வாசிக்க மாட்டோம். ஒரு நினைவு தெரிஞ்சு இல்லை நம்மளும் ஆண்டவரை கடவுளில் முழுவதுமாக நம்ம ஏற்றுக்கிட்ட பிறகு பைபிள் படிக்கணுன்னு ஆசை நம்ம பைபிள் படிப்போம். இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை அம்மா அப்பாவோ கட்டாயப்படுத்தி நம்ம பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம வாசிக்கும் போது புரியாத இருக்கும். அப்புறம் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு அதை வாசிக்கும் போது அதோடைய பைபிளில் கேள்வி எல்லாமே பதில் அதிலேயே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நான் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கேள்வியாக இருக்கும் இல்லையா? இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு இதை படிப்போம், புதிய ஏற்பாட்டில் நான் அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். படிக்கும்போது நீங்கள் இறந்து சேர்த்து தெரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? மோரியா தேசத்திலுள்ள மலை ஈசாக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்து கொல்கதா மலை அப்படின்னு இதில் இருக்குது. இப்போ இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முதல்ல இது உலக வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று. ஸ்திரீகளுக்குள் வழிபாடு நின்று முதிர் வயதான மூதாட்டி ஒரு குமாரனை பெறுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று, புருஷனையே அறியாமல் ஒரு கன்னிப்பெண் ஒரு குமாரனை பெறுகிறார் என்று இயேசுடைய அம்மாவை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, ஈசாக்கு என்ற பெயர் அவன் பிறக்கிறதுக்கு முன்பாக குறிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் பெயர் முன் குறிக்கப்படுகிறதையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கழுதையின் மேல் சேனை கட்டி 2 பேரை கூட்டிட்டு ஈசாக்கும் போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரை அனுப்பி கர்த்தருக்கு வேண்டும் கழுதையை தாய் என்று அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உன்னுடைய நேசகுமாரன் என்று ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாம் தகன பலி கட்டையை எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சிலுவையை தன் தோளின் மேல் சுமந்து பலியாக இயேசு மலையில் மேல் ஏறி செல்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தகன பலிக்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்குறான். இங்கே பார்த்தா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறது நாம் பார்க்கிறோம். தன் குமாரனை கட்டி பலிபீடத்திலே கடத்தினான். ஆபிரகாம் தன்னுடைய பையனை அங்கே கடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சிலுவையில் கைகாலில் ஆணிகள் அடித்து சிலுவையில் கடத்துகிறார்கள் அப்படின்னு இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளையாண்டு மேல் உன் கையை போடாதே என்றார். அங்கு பலிக்காக ஆட்டுக்குட்டியை தருகிறார் பிதாவானவர். இங்கே நம்முடைய பாவங்களுக்காக பலியாக தன் நேசகுமாரனையே இங்கே தருகிறதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். உன் புத்திரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்து இந்த காரியம் செய்தபடியால் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே பிதாவானவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தன் குமாரனை நமக்காக தந்ததால் நாம் அனைவரும் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது பார்த்தீங்கன்னா, என் சொல்லை கேட்டபடியால் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இன்று நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உலக கொடுக்க முடியாத தேவ சமாதானம் இருக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு பெத்தேல் ரெபேக்காளை பெற்றாள். ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தமாகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்ததினால் நாம் அவருக்கு மணவாட்டி ஆகிறோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறார். மணவாட்டியை நீ அவரை சந்திக்க ஆயத்தமா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு நடக்கிற அந்த விஷயம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கும் கன்னிமரியா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.